வணக்கம் நண்பர்களே. என்ன எல்லாரும் கதை பார்க்கறதுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. இதே மாதிரி சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு சரண்டரா என்ன பார்த்துக்கிடுங்க. நம்ம கதையை பற்றி வரைக்கும் காமெடி கலெக்டா குடும்பம் கிராமத்து கதை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கதை தான் போட போகிறோம். டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு எபிசோட நம்பர் போட்டு கரெக்டாக போட்டுருவோம். சரிங்களா? வாங்க இப்போ முக்கியமான கதாபாத்திரத்தில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ தான் உங்களுக்கு யாருக்கும் கன்ஃபியூஷன் ஆகாது. வாங்க உள்ளே போவோம். இந்த அரண்மனை மாதிரி வீட்டில் இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சிட்டு கிடக்காவுலே இவகிட்ட காந்திமதி ஆச்சு. இந்த வீட்டோட தலைவர் ஓனர் மூத்தவர் எல்லாம் இவகிதான். இவங்க புருஷன் இறந்து 3 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க, 1 மகன் 2 மகள்க. அவங்கள ஒவ்வொருத்தரா பார்ப்போம். இந்த பிள்ளைகள்லாம் எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி போன போட்டு வரேப்பா. ஆட்சி கையில ஐபோன் பாத்தீங்களா? உலகம் அந்த அளவுக்கு மாறி போயிருக்கு. பேர் கூட படிக்க தெரியாது. ஆனா எல்லாம் இவங்க பேரம் பண்ண வேலையால இந்த ஆட்சி கையில இப்ப ஐபோன் அலோடு பட்டுட்டு இருக்குப்பா. எங்கம்ல இருக்க? இந்த வந்துட்டமா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. இவர் தான் நம்ம காந்திமதி ஆச்சோட மகன் நல்ல சிவம். பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லவர் வல்லவர் ஊர் தலைவர். ஐயா நம்ம நல்ல சிவம் விவசாயம் பார்த்துட்டு கிடக்காரு. என்னம்மா கூப்பிட்டீங்களாமா? ஆமாயா, எங்க வீட்ல ஒருத்தரே ஆளை காணும். ஏன் பேராண்டிங்களும் காணும், நீனே காணும். அது எங்க போனியே? என்ன அதையும் கேட்கலான்னு போன போட்டேன். சாப்பிட நேரமாவதுல தோட்டத்து வரைக்கும் போயிருந்தம்மா. இந்த வயலுக்குள்ள தண்ணி பச்சிட்டு வந்தேன். அப்படியாப்பா? சரி சரி. அம்மா எங்க ஏன் பேராண்டிங்களை காணும்? அவங்களும் வெளியே போயிருக்காங்கம்மா. இன்னும் சத்த நேரத்துல வந்துருவாங்க. இவதான் லட்சுமி. பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த வீட்டோட மகா லட்சுமி. நம்ம நல்ல சிவ ஐயாவோட மனைவி. என்னங்க மோர் அடிச்சு கொண்டாந்துருக்கேன். கொண்டா லட்சுமி. ஏத்தே உங்களுக்கு டீ காப்பி ஏதாவது போடவா? அதெல்லாம் முன்ன வேண்டாம். இந்த சாப்பிட நேரம் ஆகி போச்சுல. அப்புறம் என்ன, அந்த பேரண்டிங்லாம் வரட்டும், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுடுவா. சரி கத்தே. நான் சத்த நேரம் வெளியே இருக்கேன். பேராண்டிங் வந்த உடனே கூப்பிடு, சாப்பிட வாரேன். சரி கத்தே. என்னங்க பெரியவனுக்கு ஏதாவது வேலை சொல்லி விட்டுருக்கீங்களா? வெளியே எங்கேயாவது போயிருக்கானா? ஆமா லட்சுமி, இந்த டவுனுக்கு வரைக்கும் போய் இந்த செடிக்கெல்லாம் களமருந்து அடிக்கிறதுக்கு வாங்கி சொல்லியிருந்தேன். இனிமேட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். ஒரு டே சாப்பிட்டுட்டு போப்பான்னு சொன்னேன். இதை இப்போ சாப்பிட வந்துருவான். சமையல்லாம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சுங்க. அப்பா, இவர் தான் நம்ம ஐயாவோட மூத்த மகன், நம்ம கதையோட நாயகன் சவுந்தரராஜன். என்னதான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் அப்பா பார்க்குற விவசாயம் பார்க்கறத எனக்கும் பிடிக்கும்னு விவசாயம் பார்த்துட்டு கிடக்காரு. 6 பேக் வச்சா சூர்யா மாதிரி இருப்பாரு. சிரிச்சா சூப்பரா இருப்பாரு. இவர் புல்லட்ல போனா மொத்த பொண்ணுங்களும் இவர் தான் பாப்பாருன்னு பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அழகன்யா. அதுலயும் இந்த முகத்துல இருக்கிற மீசையை முறுக்கி விட்டா இன்னும் பேரழகு. டிஃபன் ரெடியாமா? அதெல்லாம் எப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. உங்களுக்கு பசங்க அவங்க ஆட்சி கூட சாப்பிடாம காத்து கிடக்கா பத்திக்க. சரிம்மா, அப்ப எடுத்து வைக்க. சாப்பிட்டுட்டு டவுனுக்கு போகணும், வேலை இருக்குல்ல. ராஜா, நீ மட்டும் தனியா போவாதே. டவுனுக்கு போகையில உன் தம்பி சக்தி வழியும் கூட்டிட்டு போ. ஆமா, எங்க அந்த பையன் ஆளக்கானா? நான் இங்க இருக்கேன். இவர் தான் 2வது மகன் சக்திவேலு. காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு, முடிக்க போறாரு. அண்ணனா ரொம்ப ரொம்ப உசுறு. இந்த சக்திவேலு சாப்பிட்டு விட்டுட்டு அண்ணன் கூட நீயும் டவுனுக்கு போய் மருந்துல வாங்கிட்டு வாங்க. சரிங்கப்பா. சரி எல்லாரும் வாங்க, போய் ஆச்சியை கூட்டிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கேன். ஐயா சக்தி, உனக்கு எப்ப படிக்க முடியுது? இன்னும் 1 மாசத்துல முடிச்சிருப்பா. சரி இங்க ஒரு என்னதான் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு பாரின்ல போய் வேலை செஞ்சாலும் நம்ம விவசாயம் பார்க்கறது தான் நமக்கு என்னைக்கும் நிலைக்கும். பார்த்தியா, விவசாயம்ன்றது நம்மளுடைய முதுகெலும்பு மாதிரி. அதனால என்னைக்கும் அதை விட்டுறக்கூடாது. சரிங்கப்பா. இந்த அண்ணனை பாரு, என்னதான் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் விவசாயம் தான் நான் பார்ப்பேன். அதுதான் நமக்கு பெருமைன்னு சொல்லி பார்த்துட்டு கிடக்கான். அதே மாதிரி தான் உனக்கும் நான் சொல்லிட்டேன். என்னதையும் அடுத்தவங்க கிட்ட போய் வேலை செஞ்சாலும் அந்த வேலை நமக்கு நிரந்தரம் கிடையாது. சொந்தமா நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தாத்தியா நமக்கு அது நிரந்தரம். அப்படி பார்த்தா விவசாயம் நமக்கு எல்லாமே நம்ம முதுகெலும்பு மாதிரி. அண்ணன் கூட மாட ஒத்தாசிக்க இருந்து எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கியா. சரிங்கப்பா. சரி, உன் ஆச்சு கொல்ல பக்கம் போனாங்க, போய் கூட்டிட்டு வா. எல்லாரும் சாப்பிடுவோம். ராஜா போலாமாப்பா? வாங்கப்பா. இவங்க தான் நம்ம காந்திமதி ஆச்சோட மொத பொண்ணு செல்வராணி. இவங்க வீட்டுக்கார பேரு செல்வராஜே. ராணி, இவங்க பேர் பொறுத்த மாதிரி மன பொருத்தமா அருமையா இருக்கும். பார்த்துக்கிடுங்க. 2 பேரும் விருப்பப்பட்டு வீட்டுல சம்மதத்தோட 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 பொண்ணு, சந்தியா சிந்தியா. சந்தியாவுக்கு தான் அவங்க அண்ணன் மகனை கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில் அது முடியாம போய் வெளியே கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. 2வது சிந்தியா. நம்ம சக்திவேல் படிக்கிற காலேஜில் தான் அவங்களும் படிக்கிறாவோ. எப்படியாச்சு சக்திவேலை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோம்னு பார்த்துட்டு இருக்கு. பார்ப்போம். மீனை போட்டு திமிங்களும் பிடிக்க முடியுமா? காலப்போக்கில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்னங்க இன்னைக்கு சந்தியா வீட்டுக்கு வரத சொல்லி இருந்துச்சு. போன் போட்டு எப்ப கிளம்புறான்னு கேளுங்க. கையோட நீங்க போய் கூட்டு வந்திருக்கேன். சரி நான் கேட்கறேன். ஆமா, சிந்தியா எங்க? ஆமா, அவளுக்கு என்ன உள்ளதான் படுத்து தூக்கிட்டு கிடக்கா. ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. கேட்டா படிக்கிற பிள்ளைய வேலை வாங்குறியம்மா, உனக்கே இது நியாயமான கேக்குதா என்னைய பார்த்து? சரி விடு. என்னத்து விடு? நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளை வேலை கத்துக்கணுமா? இன்னும் சின்ன பிள்ளை நினைப்பு. அத காலேஜ் படிச்சுட்டு கிடக்கல. இப்பவே வேலை எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சதானே நாளை பின்ன படிப்பு முடிச்சு கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டுல போய் வேலை செய்வா. நமக்கு எந்த கெட்ட பேரும் இருக்காது. ஆனா சொன்னா என்னையவே எதிரி மாதிரி பாப்பீங்க நீங்களா. என்னமோ போக. இவளுக்கு புலம்புறது தவிர வேலையே இருக்காது போல இருக்கியா.
இவர் தான் மிலிட்ரி வரதே 2வது மகளோட புருஷங்கார பார்த்துக்குங்க. மூஞ்சி பார்த்தீங்களா 300 கிலோமீட்டருக்கு தூக்கி வச்சுட்டு கிடக்கிறது. எப்பவுமே வெறப்பா சுற்றி கிடப்பாரு. கஞ்சியை சட்டைக்கு போடுறாரா இவர் குடிக்கிறாரான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மூஞ்சி எப்போ பார்த்தாலும் வெறப்ப வச்சுட்டு இருப்பாரு. வெரட்ட கவரும் பிடிச்சி விடுரு. காமாட்சி இந்தா வந்துட்டேனுங்க. இவங்க தான் நம்ம காந்திமதி பாட்டியோட 2வது மக காமாட்சி. கல்லானாலும் புருஷன் புல்லானாலும் புருஷனு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆளு இவங்க தான். புருஷன் பேச்சை தட்டவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு புருஷன் மேல அம்புட்டு பாசம், அமைதியான குணம், அடக்க ஒடுக்கமான குணம், அன்பானவங்க, அழகானவங்க. கேட்டி ஒரு காபியை கேட்டது 50 நேரமா கத்திட்டு இருக்கு. இவ்வளவு நேரமா உனக்கு ஒரு காபி போட இல்லைங்க, காய்ச்சின பால் எல்லாம் காலி ஆயிடுச்சுல. புதுசா பால் காய்ச்சி காபி போட கொஞ்சம் நேரம் ஆயிட்டுங்க. கோச்சு கடிங்க இந்தாங்க. இவங்களுக்கு 3 பசங்க சொந்தமா தொழில் நடத்துறாவுலா. மூத்தவன் பையன் பாண்டியன் சொந்த தொழிலே பாத்துக்கிறாப்ல. 2வது மீரா காலேஜ் படிச்சுட்டு கிடக்கு. 3வது நித்யா பள்ளிக்கூட படிச்சுட்டு கிடக்கு. ஆமா பாண்டி எங்க? ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க, இந்த வந்துருவான். சரி. ஆமா உன் பொண்ணு மீரா போன் போட்டாலா? பண்ணாங்க. பார்த்து ஒழுங்கா இருக்க சொல்லு. படிச்சமா ஊர் வந்து சேர்ந்தமா இருக்கணும். ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அப்படி சொல்லி வைக்கி. அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. பாக்குறேன் உனக்கு சேர்த்து இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை ஊர் வந்து சேர சொல்லு. சரி என்ன சொல்லுதேன். எனக்கு டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வைக்கவா? இன்னும் காபியே குடிக்கல. அதுக்குள்ள எதுக்கு டிஃபனு? காபி குடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க. பா இவர்கிட்ட பேசுறதோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிறதும் ஒண்ணுதான். எல்லாரும் திக்கு திக்குன்னு பக்கு பக்குனே மனசை வச்சிருப்பாருப்பா. என்ன நண்பர்களே, ஓரளவுக்கு கதையோட கதாபாத்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மொத்தம் 3 ஹீரோயினி. அதுல யார் நம்ம ஹீரோக்கு ஜோடியா வராங்கன்னு கதை போக்கில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்டோரியை மூவி மாதிரி நான் எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். போக போக எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மாத்திக்கிடுவோம். சரிங்களா? நிறைய குறை எது வந்தாலும் சொல்லுங்க. ஓரளவுக்கு கதாபாத்திரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில கதாபாத்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அது போக போக கதையில வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நாளையிலிருந்து எபிசோடு 1 கதை ஸ்டார்ட் ஆயிடும். மறக்காம 7 மணிக்கு வந்துருங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தவறி போச்சு. ஆனா நாளைக்கு கரெக்டாக 7 மணிக்குள்ள கதை போட்டுருவேன். கண்டிப்பா வந்துருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. பாய்.